எப்பா இந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன கிராமத்துல இப்படி ஒரு இடமா? அதுவும் 2 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவான கேன்யான். இது பார்க்கறதுக்கு கல்லு மாதிரியே இருக்கும், ஆனா இது கல்லு கிடையாது, மரங்க. ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவான கேன்யானை தாங்க பார்க்க போறோம். இந்த கேன்யான் எங்க இருக்குன்னா, விழுப்புரத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. இந்த கிராமத்துல இப்படி ஒரு அழகான இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சே பார்த்ததில்ல, நினைச்சே பார்க்கல. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம அந்த கிராமத்துக்கு எப்படி போனோம், அந்த கேன்யானை எப்படி பார்க்கணும், அந்த கேன்யான் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம வீடியோவை நீங்க முதல் வாட்டி பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம இந்த கேன்யான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம காலையில் 6 மணிக்கு அடையாறுலேருந்து திண்டிவனம் போகிறதுக்காக பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ நம்ம திண்டிவனத்துக்கு போயிட்டு இருக்கோம். அடையாறுலேருந்து திண்டிவனம் போகிறதுக்கு ஒருத்தருக்கு டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 115 ரூபாய். நம்ம 3 பேர் போகிறோம், அதனால 345 ரூபாய் ஆச்சு. முதல்ல நம்ம இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேன்யான் பார்க்குற ஐடியாவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கேன்யான் அந்த கிராமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம். பஸ் ஏறின பிறகு தான் நம்மளோட ஃப்ரெண்டு சொன்னார் இந்த இடத்துல ஒரு கேன்யான் இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தோன்னா காலையில் 8 மணி ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மாமண்டூரில் தாங்க இருக்கோம். மாமண்டூர் பஸ் டிப்போவில் தான் இருக்கோம். இங்கே ஸ்டேஜ் போட்டுருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்டுவாங்களாம். அதுக்குள்ளே நம்ம இறங்கி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம். வாங்க அப்படியே டீ குடிச்சிட்டு திரும்பவும் நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஏறி நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி 2 சமோசா வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சமோசா வாங்கணும். இந்த சமோசா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கணும். டீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாஸ்தி ஆச்சு. டீ 20 ரூபாய், காஃபி 30 ரூபாவா. இப்போ இந்த கேஸ் பிரச்சனையால் டீ காஃபி ரேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. சரி வேற என்ன பண்றது, குடிப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பஸ்ல ஏறி ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தோம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த முறுக்கு வாங்கினோம். ஆனா இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, மொறுன்னு. அப்படியே முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு திண்டிவனத்துக்கு வந்துட்டோங்க. இதுதான் திண்டிவனத்துல புதுசா கட்டி இருக்கிற பஸ் டிப்போ. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனா நம்ம இந்த டிப்போல இறங்க போறது இல்ல, நம்ம ஊருக்குள்ள தான் இறங்க போறோம். அப்படியே இப்போ நம்ம பஸ்ஸுலேருந்து இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போனோம்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இங்கேருந்து இப்போ நம்ம திருவக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க போகணும். இந்த கிராமத்துக்கு நமக்கு டைரக்ட் பஸ் பார்த்தீங்கன்னா டைமிங்ஸில் இருக்கும். அப்படி இல்லாமல் புதுச்சேரி பஸ்ஸில் ஏறணும்னா பெரும்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம உள்ளே போகலாம். இப்போ நம்ம அப்படி தான் போக போகிறோம், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி 1/2 மணி நேரத்தில் இந்த ஏரியாவுக்கு, இந்த பெரும்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்து இறங்கிட்டோங்க. இப்போ இங்கேருந்து இதோ இந்த திருவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு இந்த வழியாக நம்ம உள்ளே போனோம். இங்கேருந்து பார்த்தோன்னா நிறைய ஆட்டோ, ஷேர் ஆட்டோலாம் இருக்கும். அதில் ஏறி தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இறங்கி வந்ததுமே நம்மளுக்காகவே ஒரு ஆட்டோ ரெடியாக இருக்குது. வாங்க அப்படியே இந்த ஆட்டோவில் ஏறி இந்த திருவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிடுவோம். இந்த திருவக்கரை கிராமத்தில் இன்னொரு பெரிய கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த கோவிலை பார்க்க போகிறது இல்லை. நம்ம குலதெய்வ கோவிலையும் இந்த கேன்யானை தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் முன்னாடி உட்காந்துட்டாங்க, நம்ம மட்டும் ஜாலியாக அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு இந்த வியூவை பார்த்துக்கிட்டே போகிறோம். இந்த வியூ செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம அப்படியே திருவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து இறங்கிட்டோங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எதிரில் ஒரு கோவில் இருக்குது. அதுதான் அந்த ஃபேமஸான கோவில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு எதிர்த்தபடியே ஒரு ஸ்ட்ரீட் வந்து போகுது. இந்த வழியில் தான் நம்ம இப்போது அந்த கேன்யானுக்கு போகணுமா. வாங்க போகலாம். நீ பாருங்க, அப்படியே உள்ளே நடந்து வந்ததுமே இந்த மலை தெரிஞ்சுது. இந்த மாதிரி இந்த ஒரு மலை மட்டும் இல்லை, நிறைய மலை இங்கே இருக்குது. இந்த மலைக்குள்ளே இந்த கேன்யான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இனிமேல் தான் நம்ம தேடி பார்க்கணும். ஆனால் இந்த மலைக்கு பக்கத்துலேயே இந்த வழி அமைச்சிருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த வழி அப்படியே போகுது. நிறைய பாறைகள், கல்லுகள், இது எல்லாமே அப்படியே மலையாக இருக்குது. இதிலே பார்த்தோன்னா இந்த மரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவும் இங்கே இருக்கான். அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆனால் இந்த பாதை இவங்களே அமைச்சாங்களா இல்லை அதுவாக உருவாச்சான்னு தெரியல. பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த மலைகளுக்கு நடுவுலேயே நம்ம நடந்து போகலாம். காற்றும் ரொம்ப பயங்கரமாக அடிக்குதுங்க, சூப்பராக இருக்குது. வெயில் அடித்தாலுமே வெயில் அடிக்கிற மாதிரி தெரியவே இல்லைங்க.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கேன்யான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் இந்த கேன்யான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மலைகளுக்கு நடுவில். செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. காற்று பயங்கரமாக அடிக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்களேன் அவனை எப்படி தள்ளுது காற்று அப்படின்னு சொல்லி, அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். காத்து பாருங்களேன் எப்படி ஆடுது அப்படின்னு சொல்லி, இந்த மரங்கள் அப்படியே ஆட்டம் போடுது. பாருங்க நம்ம மாஸ்க் ரைடர் இப்போ கையில் ஒரு கல் வச்சிருக்கான். இது கல்லா இல்லை மரமா அப்படின்னே சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான கல் மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு கல் மாதிரியே இருக்கும், ஆனால் இது கல் கிடையாது, மரங்க. இந்த மரத்தை தான் இப்போ நம்ம மாஸ்க் ரைடர் கையில் வச்சுருக்கான். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கல் மரம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான கல் மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஊரோட மக்கள் எல்லாருமே. ஆனால் இது ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க தூக்கிறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன். 10 கிலோ சொல்லுவாங்க. 10 கிலோ இருக்கும்டா. அது 10 கிலோ இருக்குமா? ஆமாடா, தூக்கம் அவ்வளவா இருக்கு. இந்த மாதிரி இன்னும் அங்கே நிறைய இருக்கு முன்னாடி, அங்கே போய் பார்க்கலாம் வா. நிறைய ஒரு 10 கிலோ இருக்கும் காய்ஸ். சுத்தமாக தூக்கவும் முடியல. நான் அவங்க வீட்டுக்காக தான் சும்மா வெயிட் போட்டு தூக்கி காட்டணும். சுத்தமாக தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்கு. சரியான வெயிட்டாக இருக்கா? சரி வா அப்படியே முன்னாடி போயிட்டு பார்க்கலாம் வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பிளேஸை பாருங்களேன், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வயலில் இந்த மாதிரி நடந்து போகும்போது பாருங்க அங்கங்கே நிறைய கல்மரம் இருக்குங்க. இந்த மாதிரி இதோ இருக்கு பாருங்க. இந்த கேன்யான் எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு உள்ளே தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம மேலேருந்து அப்படியே பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 2 மலைகள் அப்படியே உடஞ்சா எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது. இதுலேயே பார்த்தோன்னா நிறைய பாறைகள் எல்லாம் இடையில இருக்குது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. நீங்கள் பாருங்கள் இந்த மரம் அப்படியே கல்லோட கல்லாக சேர்ந்து இருக்கு. உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இது உள்ளே தான் நம்ம நடந்து போக போகிறோம். இதோட என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்துட்டோன்னா அப்படியே நம்ம அது உள்ளே நடந்து வரலாம். ஆனால் இந்த மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆழமாக தெரியுதுங்க. சப்போஸ் நம்ம ஸ்லிப் ஆகிட்டு உள்ளே விழுந்துட்டா கூட பயங்கரமாக அடிப்படும் போல். ஏன்னா மாட்டிக்கிட்டோன்னா எல்லாமே பாறையாக இருக்குது. ஏதாவது பட்டுச்சுன்னா பயங்கரமாக அடிப்படும். எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்களேன் உள்ளே. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். இந்த சின்ன கிராமத்தில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கேன்யான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேற லெவல் நம்ம இந்த இடத்துக்கு வந்தது. இவன் வேற ரொம்ப கிட்ட வந்து பார்க்குறான், அப்படியே தடுக்கி கிழுக்கி உள்ள போகிறான். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படியோ ஒரு வழியாக நம்ம இந்த கேன்யானோட என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட்டோங்க. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த கேன்யானுக்குள்ளே தான் உள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இந்த இடம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இந்த பிளேஸ் இருக்கும். செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போகும்போது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளுக்கு கொடுக்குது. இதிலே பார்த்தோன்னா நிறைய பேர் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப த்ரில்லாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உள்ளே நடந்து போகிறதுக்கு. எப்பா இந்த கிராமத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சுத்தமாக எதிர்பார்க்கலங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. நம்ம அப்படியே இதுக்குள்ளே நடந்து போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மட்டும்தான் நடந்து போக முடியும். ஏன்னா மலைகள் எல்லாமே ஏடாவளமாக இருக்குது. ஆனால் இப்படி நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க போல். அதுக்கான நிறைய ப்ரூஃப் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன் நடந்து போகும்போதே சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ் வேறு லெவலில் இருக்குங்க. நான் பேசுகிறது அப்படியே எக்கோ அடிக்குது. நம்ம இந்த ஊருக்கு ஒரு ரீசனுக்காக வந்தோம். ஆனால் இங்கே இன்னொரு இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்குது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸு. பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. இதுலேயே பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட பேருங்களை வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. இது எப்போ பதிச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த இடமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிராமம் இருக்குது, இந்த இடம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால்
ஓடி 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 உள்ள பெருசாக ஆகிட்டோம். இப்போ லாஸ்ட் டைம் தண்ணி எழுதிச்சு தண்ணி இருக்கு ஃபஸ்ட்டு எங்கே இப்போ இல்லைல்ல பின்னாடி போய் ரிவர் இருக்குல்ல வீடு நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு சின்ன கிராமத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நம்மளுக்கு தான் பெருமை. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏதோ ஆப்பிரிக்காவுக்கு வந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா தனியாக வராதிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். சாப்பிட்றாங்க கேன்யானை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த திருவக்கரை கிராமத்துக்கு எதுக்காக வந்தோமோ அந்த ஒரு குலதெய்வ கோவிலை பார்க்கறதுக்காக வந்துட்டோங்க. இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட குலதெய்வ கோவில். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய விதமான முனீஸ்வரோட ஸ்டாச்சுவை இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த இடம். அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா இங்கே மதுரை வீரனோட ஸ்டாச்சுவும் அவங்களோட ஒய்ஃபோட ஸ்டாச்சுவும் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம இங்கே வந்தோம்னா இங்கே ரொம்ப ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்களாம் இந்த ஊரோட இந்த கோவிலில் இருக்கிற இந்த ஃபெஸ்டிவல், இந்த கிராமத்து ஃபெஸ்டிவல். நீ பார்த்தோன்னா இங்கே ஒரு பாம்பு புத்து இருக்குது. இது நான் தூரத்துலேருந்து பார்த்து மரம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கிட்ட வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இது ஒரு பாம்பு புத்து அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ள பாம்பு இருக்கா இல்லையானெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த புத்துலேயே பார்த்தோன்னா ரொம்ப அழகாக அம்மனை பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே பாம்பு இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே வேண்டிக்கிறாங்க. இங்கே ஏதோ இங்கே சுற்றி வராரு பாருங்க, இவரோட குலதெய்வ கோவில் தான் இந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வ கோவிலில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தோன்னா அப்படியே இந்த மேலே ஒற்றைக்கல்லான ஒரு பெருமாள் சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள், நான் இங்கே படிகள் இருக்குது, அப்படியே சிறப்பு கழட்டி அப்படியே மேலே ஏறி போவோம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறை, ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்களாம் இந்த சிலையை. இந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளை பார்க்கும்போதே தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த ஒரே பாறையில் உள்ளே செதுக்கியிருக்காங்க பெருமாள் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில். இந்த அம்மன் கோவிலில் இவங்களோட சிலைகள் எல்லாமே இருக்குது. அம்மனை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிலையை சூப்பராக செதுக்கியிருக்காங்க இந்த ஒற்றை கல்லில். பார்க்கவே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு பெருமாளை. அப்படியே கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் தரிசனம் பண்ணுறதுக்காக. இது எந்த அம்மனோட கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பச்சை வாலி அம்மன். இந்த அம்மன் கிட்ட நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நண்பன் சொல்கிறாரு. இதோ இந்த ஊரோட அட்ரஸ் இந்த போர்டில் இருக்குது பாருங்கள். திருவக்கரை, வானூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். இங்கே தான் இந்த கோவிலும் இருக்குது, அந்த கான்வாயும் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பின் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.